அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஹால் டிக்கெட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுளில் டிஆர்பி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். சைன்இன், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வரும். லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் லாகின் ஐடி. அதாவது பிஜிஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் நம்பர் பிஜிஏ ஒரு 6 நம்பர் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும். பிஜிஏ அந்த 6 நம்பரும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா அதுதான் லாகின் ஐடி, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி நிறையவுக்கும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைனாலுமே ஸ்பேம் ஃபோல்டரில் வந்த மெசேஜ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. நார்மல் மெசேஜில் வந்த லாகின் ஐடி வந்து பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து உங்கள் லாகின் ஐடி வந்து இதில் கொடுத்துக்குங்க. அப்ளிகேஷன் நம்பர் தான் நம்மளுடைய லாகின் ஐடி. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசெட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுக்கலாம். இல்லை நான் எதுவுமே ரீசெட் பண்ணவே இல்லைன்னா ஏற்கனவே என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்ததோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா அந்த பாஸ்வேர்டும் எனக்கு கிடைக்கலன்னா ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்கள் லாகின் ஐடியை மட்டும் என்ட்ரு பண்ணிங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து வந்துடும். பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் நமக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லாகின் ஐடி கொடுத்தோடனே மொபைல் நம்பருக்கு ஏற்கனவே என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அது வந்துடும். அதை என்ட்ரு பண்ணி முதல்ல சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். வியூ அப்ளிகேஷன், பிரிண்ட் ஹால் டிக்கெட், சேஞ்ச் பாஸ்வேர்டு. இப்போ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய வகையில் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்களாகவே செட் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் எதுவும் ஏற்கனவே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது நிறைய நம்பர், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்லாம் நம்ம கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. அதுவெல்லாம் வேணாம். நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஆப்ஷனை கொடுத்து ஏற்கனவே என்ன இருக்குது, நீங்கள் புதுசாக என்ன மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறத 2 முறை என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம சைன்இன்குள்ளார போய் லாகின் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்தாலே மறுபடியும் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதில் பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய ஹால் டிக்கெட் அப்படியே வரும். நம்ம சேவ் பண்ணி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு 2-3 காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா ஃபியூச்சர் காப்பிக்குமே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் ஹால் டிக்கெட்டும் நமக்கு வந்து தேவைப்படும். அப்படிங்கிறதால ஒரு 2 காப்பியாவது குறைந்தபட்சம் எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா சேவ் பண்ணியாவது வச்சுங்க. 2 காப்பி எடுத்துருங்க. நார்மலாக வந்து கலர் பிரிண்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது. வேறு ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. இல்லைனா மெயிலில் சென்ட் பண்ணி இந்த ஹால் டிக்கெட் வந்து பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரோல் நம்பர் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் ஆகிருக்கும். எல்லா விவரங்களுமே நமக்கு வந்து டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய முதன்மை பாடம் சரியாக இருக்கா, உங்களுடைய இந்த டிசபிலிட்டி கேட்டகரி ஏதாவது இருந்ததுன்னா சரியாக இருக்கா, இல்லை அது உங்களுக்கு நோன் இருக்கா, அதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விவரங்களுமே சரியாக இருக்காங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோ இருக்கா எல்லாமே பார்த்துக்கிறோம். அப்படி ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா உடனடியாக டிஆர்பி ஹெல்ப்லைனில் அதில் ஏதாவது பிழை இருந்தால் மட்டும் தொடர்பு கொண்டு உடனடியாக சொன்னீங்கன்னா அதற்குரிய நடவடிக்கை வந்து அவங்க எடுப்போம். அப்படிங்கிறது நமக்கு அந்த ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதில் டேட்டை பொறுத்த வரைக்கும் 12/10/2025 எக்ஸாம். ரிப்போர்ட்டிங் டைம் பொறுத்த வரைக்கும் காலை 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. கேட் க்ளோசிங் டைம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9:30 மணி தான் கேட் க்ளோசிங் டைம். நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் கூட முன்ன பின்ன இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுவான எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, உங்களுக்கு எந்த தேர்வு மையம் ஒதுக்கியிருக்காங்களோ முடிந்த அளவுக்கு ஒரு 7 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளார போயிட்டோன்னா நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். தேவையற்ற அந்த மன உளைச்சலுக்கு வந்து நம்ம ஆளாக வேண்டிய அவசியம் வந்து நமக்கு ஏற்படாது. உங்களுக்கு எந்த தேர்வு மையம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். உங்கள் மாவட்டமே இருந்தாலும் கூட அந்த ஏரியாவுக்குலாம் எப்படி நம்ம குறிப்பிட்ட அந்த டைமுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே தயவுசெய்து
டிஸ்கஸ் பண்ணி எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. கேட் க்ளோசிங் டைம் வந்து 9:30. அதை தாண்டி யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதற்குரிய காரணங்களுமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு அதற்கு முன்பாகவே நம்ம எல்லோரும் உள்ளே போயிடுறோம் 9:30க்கு உள்ளார. அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக நமக்கு வந்து ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைமை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நமக்கு வந்து 3.5 மணி நேரம் எக்ஸாம். காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1:30 மணிக்கு முடியும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு காலையில் 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் எக்ஸாம். இப்போ இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஹால் டிக்கெட்டை வந்து மஸ்ட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறோம். 2 காப்பியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒன்று நம்ம காப்பி எப்போவுமே நம்மக்கிட்ட சேஃப்டியாக இருக்கட்டும். ஒரு காப்பி ஹால் டிக்கெட்டு, அது கூட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஆதார் கார்டோ பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ ஏதாவது ஒன்று ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் இல்லை, ஒரிஜினல் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஹால் டிக்கெட்டு கூட ஏதாவது ஒரு ஒரிஜினல் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஒரிஜினல் ஆதார் கார்டோ பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ இதில் ஏதாவது ஒன்று மட்டும் கம்பல்சரி இருக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென், ஜெல்லுலாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பிளாக்கில் வந்து ஜெல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நார்மலாக பால் பாயிண்ட் பென் வந்து டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென் வந்து ஒரு 2 பென் வந்து நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணியாகணும். அதே போல் ரஃப் நமக்கு வந்து நீங்கள் உள்ள அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கொஷின் புக்லெட் கொடுக்குங்குள்ளே அந்த ரஃப் ஷீட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதுலேயுமே நீங்கள் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென்னை யூஸ் பண்ணி தான் செஞ்சுக்கலாம், ரஃப் ஒர்க்கும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்பர் எழுதி ஷேட் பண்ணுறதும் பிளாக்கு தான், கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதும் பிளாக்கு தான், நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணுறதுமே பிளாக்கு தான். அப்போ பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதை நம்ம தெளிவாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கொஷின் புக்லெட் சீரியஸ் நம்பர்லாம் எழுதி ஷேட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. கொஷின் புக்லெட் சீரியஸ் ஏவா பியா சியா டியா அந்த டைப் என்னவோ ஏன்னா ஏ எழுதி ஏங்கிற நம்பரை மட்டும் ஷேர் பண்ணணும். நம்பர்லாம் எழுதுக்குள்ளே மிக கவனமாக நம்ம எழுதணும். 5 அப்படின்னா கீழே வந்து 5ங்கிற நம்பர் எங்கே இருக்கோ அந்த 5ங்கிற நம்பரை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவசரப்பட்டு நம்ம ஷேர் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு அந்த தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிருவீங்க. ரிலாக்ஸாக செய்யுங்க, எதுவும் டென்ஷன் இல்லாமல் செஞ்சுருங்க. ஏன்னா இது வந்து மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் ஏதாவது நம்ம தவறு வந்துருச்சுன்னா ஓஎம்ஆர் நாட் அவைலபிலிட்டட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துடும். அப்படிலாம் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ஒரு முன்கூட்டியே நம்ம விழிப்புணர்வோடு நம்ம இருந்துக்கணும். மிக கவனமாக நம்ம இருக்கணும். இவ்வளவு தான். அதில் வேறு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. ஹால் டிக்கெட் எடுத்துக்கிறோம், ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம், பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து 2 எடுத்துக்கிறோம். இவ்வளவு தான். மற்றபடி நீங்கள் எல்லாமே ஏற்கனவே என்ன தேர்வுக்கு நடைமுறைகள் இருக்கோ அதுதான். கார்பன் காப்பிலாம் எதுவுமே கிடையாது. அதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது தான். தேர்வை சிறப்பான முறையில் எழுதி இவ்வளவு நாள் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.